அனைவருக்கும் வணக்கம். அடுத்து முக்கியமான ஒரு வீடியோ செல்ஃப் ஃபினான்சிங்ல நீங்க பார்த்த நிறைய பேர் மேனேஜ்மெண்ட் கோட்டா, முக்கியமா கவர்மெண்ட் கோட்டாலையோ மேனேஜ்மெண்ட் கோட்டாலையோ பெருசா இன்வால்மெண்ட் இல்லாத மாணவர்கள் எல்லாருமே மேனேஜ்மெண்ட் கோட்டா தான் டார்கெட் பண்ணியிருப்போம். இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டால சீட் வந்துடும் சார், கன்ஃபார்மா கிடைச்சிரும் சார், வெறும் 15 லட்ச ரூபாய்ல ஜாயின் பண்ணிடலாம் சார் அப்படின்ற நிறைய மாணவர்கள் எம்சிசில கூட பார்ட்டிசிபேட் பண்ணல. நாங்களாம் என்ன பண்ணோம், இந்த ரிசல்ட் எனக்கு முன்னாடியே தெரியும். அந்த மாதிரி இந்த முதல் ரவுண்ட்லேயே நிறைய மாணவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியில் ஒரு 20-21 லேக் ரேஞ்சில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரே வாங்கி ஜாயின் பண்ணி வச்சிட்டோம். இன்னைக்கு அவங்க பார்த்து நமக்கு சந்தோஷப்படுறாங்க. அதுதாங்க முக்கியம். டாக்டர் சீட்டை பொறுத்த வரைக்கும் மார்க் எடுத்துட்டோம். ஒரு 5000 ரூபாய் கொடுத்தா போதும், 10,000 ரூபாய் கொடுத்தா போதும், சாய்ஸ் ஃபில் அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. அதில் எனக்கு உடன்பாடே இல்லைங்க. நான் ஒன்று சொல்வேன்னா, எனக்கு மதிப்பெண் எங்கு பொருத்தமாகும், எனக்கு பொருத்தமா இல்லைன்னா அடுத்து நான் என்ன ஃபினான்ஷியலாக மூவ் ஆகணும், அப்படி இல்லைன்னா வேறு எந்த கேட்டகரியில் போனால் எனக்கு சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது, இங்கே இல்லைன்னா இந்தியா முழுவதும் எங்கேயாவது போயிட்டு குறைவான ஃபீஸில் படிக்க வாய்ப்பு இருக்கான்றத தேடி அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் சார் வேலை. சரிங்களா? ஸோ அதில் நம்மளுடைய சேனலாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், இந்த ரவுண்டில் கிட்டத்தட்ட 140 மாணவர்களுக்கு மேலே நாம் கைட் பண்ணோம். ஆல்மோஸ்ட் 97 மார்க் அதிகம். ஆல்மோஸ்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண எல்லாருக்கும் அலாட்மெண்ட். ரியலி ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் டுடே. அவ்வளோ மாணவர்கள் டாக்டர் சீட் வாங்கினாங்க. என் மாணவர்களே உங்களோட சப்ஸ்கிரைபராக இருக்கலாம். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஈவன் ஆல் இண்டியா கோட்டால் நிறைய மாணவர்கள் எடுத்தவங்க கூட ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வாங்காமல் நம்ம என்கரேஜ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஒரே வார்த்தை தான், டாக்டர் படிப்பு பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெருசாக ஒன்றுமே தேவையில்லைங்க. நல்ல மார்க் இல்லைன்னா பணம், ரெண்டுமே இல்லைனாலும் நிறைய ஐடியாலஜி இல்லை, என்ன மாதிரி யாரோ ஒருவர் கூட சரியான யதார்த்தமான வழி நடத்துறதுக்கு உண்டான ஒரு ஐடியாலஜி இல்லாமல் இது சாத்தியமே இல்லை. ஸோ எனிவே ஐ கேன் கண்டினியூ மேனேஜ்மெண்ட் கோட்டா. மேனேஜ்மெண்ட் கோட்டாவுடைய கட் ஆஃப் ரேஞ்சு ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் 444 மதிப்பெண்கள். என்னுடைய கணக்கு 450. பட் இருந்தாலும் 444 மாதங்கள் ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்தது ஒன்று. அடுத்து தெலுங்கு மைனாரிட்டி மாணவர்கள், இதில் 279 மாணவர்கள். இதில் நிறைய பேருக்கு யோசிச்சு கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருந்தோம். 300 மதிப்பெண் மேலே நான் கணக்கு ப்ரெடிக்ட் பண்ணிக்கல. பட் எதிர்பார்த்தது 279. அடுத்த கேட்டகரி கிறிஸ்டியன் மைனாரிட்டி, 3 கல்லூரிகள், அதில் பிரைவேட் யூனிவர்சிட்டி ஒன்று ஒதுக்கிட்டாங்க. மாதா மெடிக்கல் காலேஜும் பனிமலை மெடிக்கல் காலேஜோட கட் ஆஃப் 390. ஆல்மோஸ்ட் 400 மார்க் கட் ஆஃப்ல பெருசு செஞ்சில்லை. அடுத்து மலையாளம் மைனாரிட்டி, மலையாளமாக இருந்தாலே சீட்டு வாங்கிக்கலாம் அப்படின்ற கணக்கு தான் 116. நம்ம எதிர்பார்த்த ஒன்று. அடுத்து சிஎம்சி ஸ்டாஃப் கோட்டா கிறிஸ்டியன் மைனாரிட்டி சார், சிஎம்சி ஸ்டாஃப் கோட்டாவில் 480 மதிப்பெண்ணும், சிஎம்சி ஜென்ரல் கேட்டகரியில் 2 சீட் ஓப்பன் சீட் சொல்லுவாங்க, அதோடைய மதிப்பெண் 604. மைனாரிட்டி நெட்வொர்க் ஃப்ரம் த டயசஸ், டிஃப்ரெண்ட் டயசஸ்லேருந்து எடுக்கப்பட்ட மதிப்பெண் 430 மதிப்பெண் வரைக்கும் சிஎம்சியில் மாணவர்கள் அட்மிஷன் வாங்கியிருக்கிறாங்க. அடுத்து என்ஆர்ஐ மாணவர்கள் 22 கவர்மெண்ட் மெடிக்கல் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் மொத்தமாக பார்க்க பட்சத்தில் 115. ஸோ என்ஆர்ஐக்கு எக்கச்சக்கமான பேக்ரவுண்ட் ஒர்க்லாம் நிறைய பண்ணியிருக்கிறோம். நிறைய மாணவர்கள் உள்ள கொண்டு வந்திருக்கிறோம். அவங்களுடைய கனவுகளை நனவாக்கியிருக்கிறோம். ஏன்னா என்ஆர்ஐ மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி போனாலும் வருஷத்துக்கு 40 லட்சம் 30 லட்சம் செலவு பண்ணி படிக்க வேண்டிய ஒரு இடத்துல இங்கே செல்ஃப் ஃபினான்ஸில் ஒரு சீட்டை நம்ம வாங்கிட்டோம். பட் டாப் ப்ரியாரிட்டி காலேஜஸோட என்ஆர்ஐ என்ன இருக்குது, டாப் ரேட்டட் காலேஜ் லிஸ்ட்லாம் எப்படி இருக்குது, அந்த மாதிரிலாம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல போகிறோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே ஒவ்வொரு காலேஜும் நான் டார்கெட் பண்ணது வேலம்மாள் மட்டும்தான், அந்த மதிப்பெண்ணுடைய மார்க்லாம் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு சீரியஸஸ் எடுக்க போகிறோம். ஸோ தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். பொறுமையாக எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கிடுங்க. ஸோ தேவைப்படுற பட்சத்தில் முடிஞ்ச வரைக்கும் நேரில் பார்க்க முயற்சி பண்ணுங்கள். ஸோ நன்றி, வணக்கம்.